வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழச்சி பத்மா vlogs. என் பேர் பத்மா. இன்னைக்கு ஒரு ரொம்ப சின்ன விஷயமான ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பத்தி தான் பேச போறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ரீசெண்டா தெரிஞ்சது. வாட்ஸ்அப்ல இது பார்த்து சரி நம்ம கண்டிப்பா இந்த விஷயம் ஷேர் பண்ணணும் ஒரு அவேர்னஸ்க்காக. ஸோ இது பார்த்தீங்கன்னா பால் பேக்கெட். இப்போ வந்து பால் மாத்திரம் இல்லை, கர்டு பேக்கெட் கூட இருக்கட்டும். நம்ம வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா ரொம்ப ஈஸி, யோசிக்காம இந்த கார்னரை வந்து கட் பண்ணிட்டு இதை தூக்கி போட்டுருவோம். இப்போ இந்த குட்டி போர்ஷன், இந்த ட்ரையாங்கிள் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ண முடியாது. இந்த போர்ஷன் ரீசைக்கிள் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதை ஜஸ்ட் ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த துண்டு மட்டும் கொஞ்சம் அட்டாச்மெண்ட் இருக்கட்டும் இங்கே. ஸோ இது மட்டும் பண்ணி நம்ம பால் வந்து எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பால் காய்ச்சிக்கலாம். ஸோ இந்த போர்ஷன் என்ன ஆகுதுன்னா இது டீகம்போஸ் ஆகிறதுக்கே ஒரு 1000 years ஆகிடும். ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நமக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை, அவ்வளோதான். ஸோ நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இது ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த அட்டாச்மெண்ட் மட்டும் இந்த மாதிரி விட்டுட்டோம் வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஃபுல் பேக்கெட்டே நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம். ஸோ அது ஒரு பெரிய விஷயம், ரொம்ப சின்ன ஸ்டெப், குட்டி ஸ்டெப்பு. ஸோ இது ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், ரீசைக்கிள் பண்ண முடியாது. இந்த பேக்கெட் ரீசைக்கிள் பண்ணலாம். இந்த குட்டி பீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அது இல்லாமல் இது போய் பூமிக்குள்ளே கலந்துச்சுன்னா 1000 வருஷம் கணக்கில் ஆகும் இது டீகம்போஸ் ஆகிறதுக்கு. ஸோ என்வாயன்மெண்ட்டுக்கு அவ்வளோ பெரிய இது த்ரெட், இது ரொம்ப ரொம்ப ஹசார்டஸ். ஸோ இது போய் இந்த நதிங்க சமுதிரத்துல எல்லாம் போய் சேர்ந்துச்சு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிற ஜீவ பிராணிகள்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மீனுங்கள்லாம் அது செத்துரும். ஸோ இது ஃபுல்லாக கண்டாமினேஷன் நடக்கும். இதில் இது நம்ம கண்டிப்பாக வீட்டில் ஒரு சின்ன ஸ்டெப், இது கண்டிப்பாக நம்ம தடுத்துலாம், நிறுத்தலாம். ஒன்றுமே ஜஸ்ட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். ஸோ இது வந்து நான் என்னிலேருந்து இந்த வீடியோ பார்த்தனும், அன்னிலேருந்து நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது என்னோட ரிக்வெஸ்ட் இது. ஸோ ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, பால் பேக்கெட் மட்டும் இல்லை, தயிர் பேக்கெட்டு, இந்த மாதிரி எண்ணெய் பேக்கெட்டு இது பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா இது ஃபுல்லாக முழுசாகவே இந்த பேக்கெட்டை வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம். இந்த மாதிரி எண்ணெய் பேக்கெட் இருக்கட்டும், ரீசைக்கிள் பண்ண முடியுமோ இல்லையோ, இந்த மாதிரி பேக்கெட்டை வந்து முழுசாக கட் பண்ணாமல் கொஞ்சம் அட்டாச் பண்ணிட்டு இது பாருங்கள், இந்த மாதிரி பண்ணாக்கா இந்த பேக்கெட் நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் ஈஸி. அட்லீஸ்ட் இந்த குட்டி பீசஸை வந்து நம்ம காப்பாற்றலாம். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய என்வாயன்மெண்ட்டுக்கு த்ரெட். என்னோட ரிக்வெஸ்ட், என்னோட சின்சியர் ரிக்வெஸ்ட், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி இது மட்டும் நம்ம முயற்சி பண்ணால் எவ்வளவோ லட்சம் நம்ம வந்து பால் பேக்கெட், தயிர் பேக்கெட்னு பாருங்கள் எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி பீசஸ் போயிட்டு என்வாயன்மெண்ட்டில் சேர்ந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய த்ரெட்டுன்னு. ஸோ அவ்வளோதான், இந்த விஷயம் தான் ஷேர் பண்ணணும்னு. ஸோ கண்டிப்பாக முடியும். நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.